கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அறியப்ப மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு உள்ளதிலும் அந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை எபேசியர் 2 அதிகாரம் 10 வசனம். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறோம் என்று. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மறுபடியும் பிறந்தது, நாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக சிருஷ்டிக்கப்பட்டது நற்கிரியைகளை செய்வதற்காக. நம்முடைய வாழ்க்கையிலே மறுபடியும் பிறந்த நாம், ரட்சிக்கப்பட்ட நாம் நற்கிரியைகளை செய்கிறோமா? நன்மை செய்கிறோமா? அன்பு கூறுகிறோமா? நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுது கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ நாம் அவருடைய பிள்ளைகளாய் நன்மை செய்ய அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. பிரியமானவர்களே, கிருபையினாலே, தேவனுடைய இரக்கத்தினாலே, அவருடைய ஐஸ்வர்யத்தினாலே, விசுவாசத்தை கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். இது நம்மால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, அவருடைய கிருபை. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நாம் செய்த கிரியைகளினாலே, நாம் செய்த நன்மைகளினாலே, நாம் செய்த தான தர்மங்களினாலே இது உண்டானதல்ல. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே விளையாடப்பட்ட ரட்சிப்பு தேவன் கொடுத்த ஈவு. ஹல்லேலூயா. அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மறுத்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட தேவன் உயிர்ப்பித்தார். எதற்காக? நன்மை செய்ய, நற்கிரியைகளை செய்ய. கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நாம் ரட்சிக்கப்பட்டதை எண்ணி நற்கிரியைகள் செய்வோம். நாம் மறுபடியும் பிறந்ததின் நோக்கம் நற்கிரியைகள் செய்வதற்காக, நன்மைகள் செய்வதற்காக. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே பிதாவின் சித்தத்தை செய்ய நாம் மறுபடியும் பிறந்திருக்கிறோம். நாம் அதை ஒருபோதும் மறந்து போக கூடாது. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்த நம்மை தேவன் உயிர்ப்பித்தார். எதற்காக? நற்கிரியைகள் செய்வதற்காக. அதற்காகவே நம்மை மறுபடியும் உருவாக்கி இருக்கிறார். பிரியமானவர்களே, அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யம், பாவ மன்னிப்பு ஆகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அவருடைய விளையாடப்பட்ட இரத்தத்தினாலே நமக்கு கிடைத்திருக்கிறது. அதை அறிந்து ஒவ்வொரு நாளும் மறுபடியும் பிறந்தவர்களாய், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாய், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாய், தேவனுடைய பிள்ளைகளாய் நன்மைகள் செய்வோம். ஹல்லேலூயா. நன்மை செய்வதற்காகவே நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். மற்றவர்களுக்கு உதவி செய்ய நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை போல வாழ அழைக்கப்பட்டு இருக்கிறோம். பிதாவின் சித்தத்தை செய்வோம். நன்மை செய்து நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வோம். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த நாளில் கூட உடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கடினமணி போல் எங்களை பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. நல்லவரே மை துதிக்கிறோம், வல்லவரே மை துதிக்கிறோம், மகிமை உள்ளவரே மை துதிக்கிறோம். நேற்றும் மீண்டும் இன்னும் மாறாத எங்கள் அன்பு நேசரே மை துதிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறீரே, உமக்கு நன்றி. உண்ணவும் உடுக்கவும் தங்குவதற்கு இடம் கொடுத்து எங்களை பாதுகாக்கிறீரே, உமக்கு நன்றி. பிரயாணங்களிலே போகும்போதும் வரும்போதும் எல்லா ஆபத்துக்கும் விலகி எங்களை மீட்டீரே, உமக்கு நன்றி. அப்பா, தேவ நேரத்திலும் உடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம். இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் தாமே பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்கப்பா. கையின் பிரயாசங்களை வர்த்திக்க பண்ணுங்க, பெருக பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லா செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வடிகம் சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைக்காக காத்திருக்கிறார்களோ, என் தேவன் பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலை ஏற்படுத்தி கொடுங்கப்பா. வேலை காரியங்களில் இருக்கிற தடைகளை முற்றிலுமாக நீக்கி போடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே தடைகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு போவதாக. ரிபா காரா ஷேகேல் எதனமரா ஷதரபலா ரபா கபாரா சந்த ரதனா ஹதரபலா. கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொரு குடும்பங்களிலும் தங்கி இருக்கட்டும். என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கிறார்களோ, என் தேவன் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. குடும்பத்தில் உள்ள நிந்தை, அவமான, கண்ணீர் எல்லாவற்றையும் துடைத்து ஆசீர்வதிப்பீராக. அன்னாலை ஆசீர்வதித்தது போல பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. பழகி பெறுகிற கிருபைகளில் நிரப்புவீராக.
மற்றவர்களுக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாதபடிக்கு தலை நிமிர செய்யுங்க அப்பா. ஆசீர்வதிங்க. எந்தெந்த குடும்பங்களில் எல்லாம் திக்கற்றவர்களாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில யாருமே இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ, என் தேவன் பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்கப்பா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீரே சகாயர். நீர் மாத்திரமே உதவி செய்ய முடியும். பொருளாதார தேவைகளை சந்திங்க, பண தேவைகளை சந்திங்க, பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்களை சந்திங்க. ஆசீர்வதிங்க. அப்படியே கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களில் எல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ, அந்த குடும்பத்தை நம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் ஆசீர்வதிங்க. குடும்பத்திலே சமாதானத்தை கொடுங்க, ஒரு மனப்பட்ட ஆவியை கொடுங்க, அன்பின் அபிஷேகத்தினால் நிரப்புங்க. ஆசீர்வதிங்க. எந்தெந்த குடும்பங்களில் எல்லாம் பலவீனத்தோடு சோர்வோடு வியாதியோடு இருக்கிறார்களோ, என் தேவன் அவர்களை பலப்படுத்துங்க, சுகமாக்குங்கப்பா. அப்படியே சுகமாக்கும் கரம் இப்பொழுதே பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கட்டும், விடுதலையாக்கட்டும். பலவீனத்திலும் இப்படி பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த இரவு நேரத்துல இன்பமான நித்திரை கொடுங்கப்பா. நல்ல சொப்பன தரிசனங்களை வெளிப்படுத்துங்க. வரப்போற காரியங்களை குறித்து ஒவ்வொரு நாளும் எங்களோடு பேசுங்க. அதிகாலையில நம்முடைய சமூகத்திலே காத்திருக்க புது கிருபையில பெற்றுக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண மயங்கள், இல்லின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள் எல்லாற்றுக்கும் விலைக்கு எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. உடைய ரத்த கோட்டைகளை எங்களை அர்ப்பணிக்கிறோம். உடைய கிருபைகளை அர்ப்பணிக்கிறோம். எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க. முற்றிலுமாக தாழ்த்தி ஜெபிக்கிறோம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்ற வசனத்தின்படி பிள்ளைகளை ஆசீர்வதித்து உடைய ஐஸ்வர்யத்தினால் நிரப்புவீராக. உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துகிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.